சரணம். நான் இப்போ பேசுகிறது எல்லா மனிதர்களை பற்றி பேசுகிறேன். இதை கேட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இதை கேட்குற எல்லாரும், பார்க்குற எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளும் பெற்று நீடூழி வாழ வேண்டிக்கிறேன். ஒரு தேவாலயம் புதுசாக ஒரு மத போதகர் வரப்போகிறாருன்னு சொல்லிட்டு கூட்டம், அதை விட அங்கிட்டும் இங்கிட்டும் ஜனங்க அப்படி இப்படி போகிறாங்க. எங்கே மத போதகர் எங்கே இருப்பார், எப்போ வரப்போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே என்ன பண்ணார், வாசலில் ஒரு ஏழையாக ஒரு மனுஷன் உட்காந்துக்கிட்டு முடித்துக்கிட்டே இருந்தாராம். இதை பார்த்து இதுகள்லாம் இவன் வேறையா வாசலில் உட்காந்துட்டுன்னு நகண்டு அங்கிட்ட அப்படி போயிட்டாங்களாம். அதை சுற்றி அப்படி அந்த ஆளை சுற்றி போயிட்டாங்க. அந்த ஆளை பார்த்துட்டு இது தலைமை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். சரி, போனவுடனே ஆலய மணி ஓசனை வந்துச்சான். ஓசனை போட்டோன்னே அவர் மத போதகர் வந்துட்டதால பேசணும் இல்லையா, எல்லோரும் அப்படி பார்த்தாங்களாம். அந்த வெளியில் ஒருத்தர் முணுமுணுத்துட்டு இருந்தார்ல, அவர் உள்ளே வந்தாராம். வந்து அப்படி மேடையில் ஏறினாராம். ஐயோ, இவர் தான் அந்த மத போதகரா அப்படின்னு எல்லாருக்கும் ஆச்சரியம். அப்போ அவர் பார்த்தோன்னே சொன்னார், இப்போவே நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு மனிதனை பார்த்து எடை போடக்கூடாது. அப்படி நீங்கள் அவங்கள பார்த்து எடை போட்டிங்கன்னா அவங்கள உங்களால் நேசிக்க முடியாது. ஏன்னா யாரையாவது ஒருத்தங்களை பார்த்து எடை போட்டு இது ரொம்ப சின்னது, இதுக்கு என்ன விவரம் தெரியும், நேற்று வந்ததுப்பா, நேற்று பெஞ்ச மலையில் முளைச்ச காளான்ப்பா அப்போல்லாம் சொல்லலாம். ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே என்ன வீரியம் இருக்குது, அவங்க உள்ளுக்குள்ளே என்ன வைராக்கியம் இருக்குது, அவங்க என்னையும் சாதிக்கிறவங்கிற எண்ணங்கள் இருக்கும், அதை போட்டு கற்றுக்கணும். அவங்கக்கிட்டேயும் தெய்வத்தன்மை இருக்கும், அவங்கள்ட்டையும் கடவுளுடைய தன்மை இருக்கும், அவங்கக்கிட்டேயும் என்ன இருக்கும், திறமை இருக்கும். அதை நம்ம யார் எடை போடுறதுக்கு? ஏன் அதை குறைச்சி எடை போடணும்? யாரையும் எடை போடக்கூடாது. அப்படி எடை போடக்கூடாது. திறமைகள் வயதாலேயோ இல்லாவிட்டால் அவங்களுடைய உருவத்தினாலேயோ வரப்போகிறது கிடையாது. அது அவங்களுக்கு உள்ளேருந்து வெளியே வருதே அந்த சக்தியில் இருக்குது. அந்த சக்தியில் இருக்குது. அந்த சக்தியை போட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்கும், அவங்க எல்லோரும் கடவுளாக இருப்பாங்க. அவங்களால உங்களுக்கு என்ன நடக்கும், நல்லதே நடக்கும். அதை புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் கண்ணுங்களா, எல்லோரும் நேசிக்க கற்றுக்கோங்க.